திமுகவினர் மட்டும்தான் அவதூறு பரப்புறாங்க, விமர்சனம் செய்யறாங்கன்னு நினைக்கிறீங்களா? திமுகவினருக்கு பல ஷேட்ஸ் இருக்கு. திமுகவினர்னு போட்டுக்கிறதுக்கு வெக்கப்படுறாங்க சில பேர். திமுகவினர் எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. இந்த ஒரு குடும்பத்தின் தமிழகத்தை லூட் பண்ணிக்கிட்டு இருக்க 4 ஆண்டுகளா இந்த ஒரு குடும்பம் தமிழகத்தை லூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கான முடிவு காலம் வந்துருச்சு. அத பதட்டத்தின் வெளிப்பாடு தான் இப்படி அவதூறு பரப்பு. ஆட்சி பண்றதற்கு துளியும் அந்த கேப்பபிலிட்டி இல்லாத நபரா இருக்கனால தான் இப்படி நிழல் முதல்வர்கள்லாம் பினாமி முதல்வர்கள்லாம் தமிழகத்தை கொள்ளையடித்து கொண்டிருக்காரு. தமிழக வெற்றி கழகம் ரொம்ப பியூர் அண்ட் கிளீனா இருந்துருவாங்களா? அவங்க காசு கொடுக்காம வந்துருவாங்களா? ஒரு இடத்துல கூட அவங்களால அது ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியுமா? திமுக மாதிரி நாங்க மக்களை கொள்ளையடித்து யாரும் வரல, எல்லாரும் உழைத்து தான் வந்திருக்காங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, தமிழக வெற்றி கழகத்துக்கு 234 தொகுதியில போடுறதுக்கான வேட்பாளர்களே கிடையாது, இவங்க எப்படி இவ்வளவு பேசுறாங்க? அதாவது அவங்க வீட்டிலே ஓட்டு வாங்க முடியாதவங்க இந்த பேச்செல்லாம் பேசுவாங்க. இந்த என்ன டென்ஷன் ஆகாது. இப்படி பேசுற நபர்கள் பேரை சொல்ல முடியுது அவங்களால? பேரை சொல்லுங்களே, தைரியமா இதை சொல்லுங்களே. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Meenakshi College of Nursing, Makadu, and Arulmigu Meenakshi College of Nursing, Kanchipuram, BSc, MSc, and Post Basic BSc. வணக்கம் சார். நேற்றைய தினம் கல்வி விருது வழங்கும் விழா தமிழக வெற்றி கழகம் சார்பாக விஜய் அவர்கள் சார்பாக நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி 2 ஆண்டுகளில் என்ன பேசியிருந்தாரோ அந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் ரொம்ப சுருக்கமாக பேசியிருந்தாரோ, பட் அதனுடைய நீட்சியாக அதை இன்னும் எக்ஸ்ட்ரீமாக கடைப்பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி, ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், இல்லை நீட் விவகாரம் குறித்து நீட் மட்டும்தான் படிப்பா அப்படின்னு சொன்னதெல்லாம், இது தொடர்ந்து இப்போ திரும்பவும் எப்போவுமே விஜய் அவர்கள் பேசுகிறது விமர்சனத்துக்குள்ளாகிற மாதிரி இந்த முறையும் விமர்சனத்துக்குள்ளாயிருக்கு. உங்களுடைய பார்வை என்ன? ஃபஸ்ட்டு விஷயம் வந்து வெற்றித்தலைவர் தளபதி அவர்கள் தமிழக மக்கள் மேலே, குறிப்பாக இளைய தலைமுறைகள் மேலே ஒரு தனி அக்கறை வச்சுருக்காங்க. அதன் வெளிப்பாடு தான் அவங்கள ஊக்குவிக்கும் விதமாக ஃபஸ்ட் மார்க் எடுத்தால் தளபதி அவர்களை பார்க்கலாம், அவர்கிட்ட பாராட்டு வாங்கலாங்கிற அடிப்படையில் வருடந்தோறும் பண்ணிகிட்ருக்காங்க. இது 3rd இயராக நடக்குது. இதில் அவங்க சொன்ன விஷயம், அந்த நீட் இஷ்யூ பொறுத்தளவில் 2024 போன வருஷம் நடந்த நீட் அந்த கல்வி விருது வழங்கும் விழாலே எங்களோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் என்ன, அப்போவே நாங்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிச்சிட்டோம், பிப்ரவரி ஆரம்பிச்சிட்டோம். இது மே ஜூன் நடந்த விஷயம். அப்போவே நீட் விஷயத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் எங்கள் வெற்றி தலைவர் தளபதி அவர்களோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் என்ன, லாங் டேர்ம் சொல்யூஷன் 1976 கன்கரண்ட் லிஸ்ட்டு கொண்டு போன கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வரணும். ஷார்ட் டேர்ம், அதாவது இடைக்கால தீர்வாக ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு ஒன்று கொண்டு வரணும். ஏன்னா இந்த 50 இயர்ஸாக நிறையா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மத்திய ஒன்றிய அரசு ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர்லேருந்து பண்ணி எய்ம்ஸ் ஜிம்மர் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதனால் டக்குன்னு எடுத்து தந்துட மாட்டாங்க. ஒரு இடைக்கால தீர்வாக மாநிலத்தோட இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கும்ல, மெடிக்கல் காலேஜஸாக இருக்கட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் மாநில அரசே சட்டம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லணும். உடனடியாக என்ன செய்ய வேணும்னா நீட்டுக்கு விலக்கு வேணும்னு சொல்லி எங்கள் பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம். இப்போ எந்த அடிப்படையில் சொல்கிறோன்னா 2021 ஒரு எங்கள் அப்பா சிஎம் ஆனால் உடனே நீட் விலக்கு பண்ணணும்னு சொல்லி டிப்யூட்டி சிஎம் பேசினார். அதை இப்படி கொடுத்தப்பட்ட ஃபால்ஸ் ப்ராமிஸ்னால நீங்கள் 2021 அப்புறம் 12க்கும் மேற்பட்ட மாணவ செல்வங்கள் 2 வாரத்துக்கு முன்னாடி கூட சேலத்தில் ஒரு மரணம் நடந்தது. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்ஸுக்கு மாணவர்கள் எப்படி போகிறாங்கன்னா, நீங்கள் ஒரு ஃபால்ஸ் நெரேட்டிவை, ஃபால்ஸ் ப்ராமிஸை நீங்கள் ஒரு ஓட்டரசியலுக்காண்டி தரீங்க. அதை நம்பி மாணவர்கள் அது மேலே ஒரு எமோஷனல் கனெக்ட் ஆகிறாங்க. அது நடக்கலை என்னன்னா எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்ஸ்க்கு போகிறாங்க. நீங்கள் அந்த டோனில் தான் சொல்லப்பட்டது. இப்போது நீங்கள் உங்களுக்கு ஒரு நீட் எழுதுறீங்க, ஃபெயிலியர் ஆகிட்டிங்கன்னா அதுவே உலகம் கிடையாது. நீங்கள் சிவில் சர்வீசஸ்லாம் ஒரு பொண்ணு நம்ம நேற்று கூட இதுவாச்சு, சிவில் சர்வீஸ் எழுதி கிளியர் பண்ணியிருக்காங்க. நீட்டில் அவங்க ஃபெயில் ஆனவங்க. அப்படி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் இது நடக்கலை, ஏன்னா நீட் எழுதுகிற அளவுக்கு, அதாவது ஒரு 95% மேலே 12th மார்க் எடுக்கிறவங்க கேப்பபிளான பர்சன்ஸ் தான். அவங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க. இப்போ தங்கை அனிதாவே இருக்கட்டும், 1100 மார்க் மேலே எடுத்திருக்காங்க. அந்த 1100 மார்க் மேலே எடுக்கிறவங்க அவங்க கேப்பபிளான பர்சன்ஸ். வேறு எந்த துறையில் போனாலும், சிவில் சர்வீஸே எழுதினாலும் அவங்க கிளியர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற நபர்கள். இப்படி இருக்கிற மாணவர்கள் எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதுக்கு தான் சொல்லப்பட்ட வேர்டு. அந்த கான்டெக்ட் அதுதான். ஆனால் 1976 மாநில பட்டியலில் இருந்து கன்கரண்ட் லிஸ்ட் போனப்போ டிஎம்கே ஸ்டேட்டில் பவரில் இருந்துச்சு. 2010 நீட் நோட்டிஃபிகேஷன் வர்றப்ப ஒன்றிய அரசு இலங்கையில் தமிழர்கள் கொல்லப்பட்ட டயத்தில் மத்திய அமைச்சர் பதவி வேண்டி
டெல்லியில் முகாமிட்டார் கலைஞர். 2010 டிஎம்கே UPI 2ல கேபினெட்டில் இருந்தாங்களா இல்லையா? 2012 ஃபஸ்ட்டு அந்த இம்ப்ளிமெண்டேஷன் நோட்டிஃபிகேஷன் வர்றப்ப மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் யார்? நாமக்கல் எம்பியாக இருந்த காந்தி செல்வன் அவர்கள். அப்போது செஞ்ச தப்பெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு உங்களை மாதிரி 2019 இந்த தங்கை அனிதா மரணம் நடக்குது. அடுத்து 21 எலெக்ஷன், 2 வருஷம் எலெக்ஷனுக்காண்டி ஒரு பொய் வாக்குறுதியை பரப்புரையாக பண்ணி ஆட்சிக்கு வந்துட்டீங்க. நீங்கள் சொன்ன ப்ராமிசஸை நீங்கள் மீட் அவுட் பண்ணீங்களா? அந்த குற்ற உணர்ச்சி இல்லாமல் ஒரு மாணவர்கள்கிட்ட நீங்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக இருக்கணும். ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா நீங்கள் தோண்டு போயிடக்கூடாது. இது நீட்டுக்கு மட்டும் பொருந்தாது, நம்ம எல்லாத்துக்குமே எல்லாரும் ஒரு ப்ரொஃபஷன்ஸை தான் எய்ம் பண்ணுவோம். பட் சில விஷயம் நேரத்தில் நடக்கலன்னா, இப்போ அப்துல் கலாம் அவர்களே சில இடத்துல சொல்லியிருப்பாங்க, அவர் பைலட்டாக தான் ட்ரை பண்ணார். ஒரு உத்தரகாண்டுக்கு போய் நான் பைலட்டுக்கு ட்ரை பண்ண அவரோட சூசைடே எழுதியிருக்காரு. நான் அது ஃபெயிலியர் ஆனது எனக்கு ரொம்ப சோகமாக இருந்துச்சு. பட் ஆனால் எனக்கு இவ்வளோ பெரிய அதுக்கப்புறம் சயின்டிஸ்ட் ஆகி நாட்டுக்கு பிரசிடெண்ட்டாகவே இருந்தார். அதனால டெஸ்டினி நமக்கு ஒரு அஸ்பிரேஷன்ஸ் இருக்கலாம். பட் ஆனால் அதை விட லைஃப் பெரிய டெஸ்டினிக்கு எடுத்துகிட்டு போகலாம், இந்த சென்ஸில் சொல்லப்பட்டது. ஆனால் திமுகவினர் எப்படி பண்ணுறாங்க? நாங்கள் என்னமோ நீட்டு அது மெடிக்கல் எஜுகேஷன் திமுகவினர் மட்டும்தான் அவதூறு பரப்புறாங்க, விமர்சனம் செய்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? திமுகவினருக்கு பல ஷேர்ஸ் இருக்கு. அவங்க பேரோல இருக்கிறவங்க பத்திரிகையாளர், ஊடகவியாளர், அரசியல் விமர்சகர்னு பல ஷேர்ல இருக்காங்க. திமுகவினர்னு போட்டுக்கிறதுக்கு வெக்கப்படுறாங்க சில பேர் பத்திரிகையாளர்கள். திமுகவினர் கட்சிக்காரங்க கூட அப்படி பேச மாட்டாங்க. அப்படி இல்லாஜிக்கலா ஒரு ரெலவெண்டே இல்லாம பேசுறதற்கு நிறைய அரசியல் விமர்சகர்கள் இருக்காங்க திமுகவினரை பெயில் அவுட் பண்றதுக்கு. ஆனா பண்ண தப்பெல்லாம் பண்ணது அவங்க. பொய் வாக்குறுதி கொடுத்து எந்த பத்திரிகையாளர் சொல்றாங்களே, ஏங்க நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்களே, ஏங்க மீட் அவுட் பண்ணல கேட்க தைரியம். விஜய் அவர்கள் நீட் குறித்து பேசினது அப்படிங்கறதே ஒரு புரிதல் இல்லாம பேசுறாரு அப்படினா பாஜகவினரும் விமர்சனம் வைக்கிறாங்க. நீங்க திமுக மட்டும் தான் விமர்சனம் வைக்கிற மாதிரி சொல்றீங்க. ஏங்க பாஜகவோட இதே விட்டுருங்க. பிஜேபி எப்பவுமே ஓபிசி மக்களுக்கு, SC/ST மக்களோட எம்பவர்மெண்ட்டை எதிர்க்கிற கட்சி. ஓகே, அது டைரக்டா இல்லாட்டி இன்டைரக்டா. மண்டல் கமிஷன் காலத்திலே மண்டல் கமிஷன் பார்லிமெண்ட்ல கொண்டு வந்தப்போ, அந்த ப்ரொபோசல் கொண்டு வந்தப்போ VP சிங் பிரைம் மினிஸ்டராக இருக்கிறப்போ அதை எதிர்த்து ரத யாத்திரை போனவர் LK அத்வானி. அவங்களோட டாக் ஹிஸ்டரி அப்படி. நம்ம டிஎம்கே ஏன் சொல்கிறோம்னா, பெரியாரின் வாரிசுன்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் நெஞ்சில் குத்துறது எங்களுக்கு புரியுது, நீங்கள் ஏன் முதுகில் குத்துறீங்கன்னு கேட்குறோம். நீங்கள் சொன்ன ப்ராமிசஸை மீட் அவுட் பண்ணலாம், அதில் உங்களுக்கு இந்த ரிக்ரெட்டே கிடையாதுங்க. நான் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற முடியலன்னு அந்த ரிக்ரெட் இல்லாமல் மேற்கொண்டு அதை திசை திருப்புற வேலையை ஏன் பார்க்குறீங்கன்னு கேட்குறேன். இங்கே நாங்கள் சொன்ன ஸ்டாண்டு ரொம்ப கிளியர். ஓகே, எங்களோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் ரொம்ப கிளியர். மாநில அரசோட இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கட்டும், காலேஜஸாக இருக்கட்டும், அதற்கு மாநில அரசே சட்டம் இயற்றுவதற்கான உரிமை வேணும், மாநில சுயாட்சி வேணுங்கிறது தான் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தளபதியின் கொள்கை முடிவு. அது எங்களோட முதல் செயற்குள்ளே நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கோம். இந்த கான்டெக்ட்ஸுங்கிறது எந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்ஸும் எடுக்கக்கூடாது. மாணவர்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட லைஃப்பை எதிர்கொள்ளணும். இவங்க வந்தவங்க எல்லாருமே டாக்டர்ஸு படிக்கிற ப்ரொஃபஷன்ஸும் இருப்பாங்க, இன்ஜினியரிங்கு, நிறைய சிவில் சர்வீஸு, நிறையா ப்ரொஃபஷன்ஸில் எடுக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் தர மாதிரி தான் பேசப்பட்டது. வேணும்னு திசை திருப்புறாங்க. ஆனால் தமிழக மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. நேற்று நீங்கள் எங்கள் கட்சிக்காரங்க ரிப்ளை பண்ணுறதை விட மக்களே அந்த மேடையில் மக்களே அதுக்கு நிறைய இடத்துல பேசியிருக்காங்க. இந்த நீட்டு விஷயத்தில் ஏன் இப்படி ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுத்து ஏமாத்துனாங்க அப்படின்னு சொல்லி மக்களே 3-4 இடத்துல பேசியிருக்காங்க. அதனால திமுகவினர் எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. இந்த ஒரு குடும்பத்தின் ஒரு தமிழகத்தை லூட் பண்ணிக்கிட்டு இருக்க 4 ஆண்டுகளாக இந்த ஒரு குடும்பம் தமிழகத்தை லூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கான முடிவு காலம் வந்துருச்சு. அதை பதட்டத்தின் வெளிப்பாடு தான் இப்படி அவதூறு பரப்புறது. ஓகே, மக்களையும் மாணவர்களை தவறாக வழிநடத்துறாரு நீட் வேண்டான்னு சொல்லி இன்று பார்த்தீங்கன்னா ஒரு மிக தெளிவான புரிதல் இல்லாமல் விஜய் பேசுறாரு. பாஜக தரப்புல இருந்து எல்லாம் வைக்கப்படுது. ஏங்க நான் பிஜேபி பற்றி பேசுறது வேஸ்ட் ஆஃப் டைம். தமிழ்நாட்டில் சென்ட்ரலில் பவரில் இல்லைன்னா 2014க்கு முன்னாடி பிஜேபி இவ்வளோ சென்ட்ரல் ஸ்டேஜுக்கு இருந்துச்சா? நீங்கள் அப்போயும் நீங்கள் ஆங்கராக இருந்தீங்கன்னு தெரியாது, பட் நீங்கள் பொலிட்டிக்கலை பார்த்துட்டு தான் இருந்திருப்பீங்க. 2014க்கு முன்னாடி பிஜேபி தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் இரலவெண்ட். 2004 அவங்க எப்போ பவரை விட்டு போனாங்களோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேட் பிரசிடென்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க ஏதோ பேசிக்கிட்டு பேட்டி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. மற்றபடி பொலிட்டிக்கல் சென்ட்ரலுக்கு பவரில் வந்ததுக்கப்புறம் அவங்களோட மத்திய அதிகாரத்தின் பயத்தின் காரணமாக அவங்க அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. மற்றபடி மக்கள் ஆதரவு கிடையாது. நம்ம பேசுகிற அரசியல் மக்களுக்கான அரசியல், தமிழக மக்களின் உணர்வு. இது இப்போ நீட்
இருக்கட்டும், மாநில உரிமையாக இருக்கட்டும், சிஏஏ எதிர்ப்பாக இருக்கட்டும், 370 எதிர்ப்பாக இருக்கட்டும், இந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த மக்களோட கொள்கை. மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிறது இந்த மண்ணோட கொள்கை. அதைத்தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். திமுகவினர் மாதிரி டெல்லியில போய் ஆர்எஸ்எஸ் காரங்க காலில் விழுந்துட்டு என் பையனை காப்பாத்துங்கன்னு காலில் விழுந்து கெஞ்சிட்டு இங்கே வந்து நாடகம் நடிக்கல. நாங்கள் என்ன பேசுகிறோமோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அண்ட் அதே மாதிரி மேடையில் ஒரு பெற்றோர் வந்து இளைய காமராஜ் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்களை சொல்லியிருந்தார். இந்த ஒரு கேள்வியாக கார்த்திக் சிதம்பரம் அவர்கள்கிட்ட கேட்கும்போது பெருந்தலைவரை குறித்து எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் இப்படி பேசுகிறதே வந்து தவிர்த்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ரிப்ளை கொடுக்குறாரு. புரிஞ்சுங்க, தமிழகத்தோட இப்போது எல்லா ஸ்டேட்டுக்குமே இப்படி ஒரு பெரிய ஐக்கான் இருப்பாங்க. கர்நாடகாவுக்கு நிஜலிங்கப்பா இருப்பார். அந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்குமே யூபிக்கு கோவிந்த வல்லப பந்த் அப்படி ஒரு பெரிய ஸ்டேச்சர் இருக்க, தமிழகத்தோட பெரிய ஸ்டேச்சர் இருக்கிற நபர் வந்து பெருந்தலைவர் காமராஜர் அவர் ஏஐசிசி பிரசிடெண்ட்டாக இருந்து ரெண்டு பிரைம் மினிஸ்டர் உருவாக்குன நபர். அவரோட பொலிட்டிக்கல் ஸ்டேச்சர் மிக ஆல் இண்டியா லெவலில் லீடர். அவர் ஸ்டேட் லீடர் கிடையாது, ஆல் இண்டியா லெவலில் லீடர். எந்த அடிப்படையில் அவங்க சொன்னாங்க, அவங்க அந்த சொன்ன நபர் அவங்க ஒரு மாணவியோட பெற்றோர் வந்து எந்த சென்ஸில் சொன்னாங்கன்னா, கல்விக்கு முக்கியத்துவம் தர்றது தமிழ்நாட்டில், அதாவது ஒரு குடும்பம் வந்து சாராய கடையை திறந்து விட்டு ஒரு குறிப்பிட்ட சரக்கு தான் விற்கணும், 10 ரூபாய்க்கு மேலே விற்கணும் அப்படின்னு சொல்லி போதைப் பொருள் புழக்கம்னு சொல்லி திமுகவினர் வந்து எல்லாத்தையும் போதைப் பொருளுக்கும் சாராயத்துக்கும் அடிமையாகிக்கிட்டு இருக்கு. இந்த காலத்தில் தமிழ்நாட்டோட ஃபர்ஸ்ட் ஒரு 9 இயர்ஸ், அதாவது 54லேருந்து 63 வரையும் ஒரு எஜுகேஷனல் ஃபவுண்டேஷன், அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ்க்கான ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை கிரியேட் பண்ணது காமராஜர் அவர்கள். ஓகே, ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் இங்கே நல்லா இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா அதுக்கான ஃபவுண்டேஷன் போட்டது காமராஜர் அவர்கள். அந்த சென்ஸில் மாணவர்களை ஊக்குவிக்கிறாங்க, அந்த அடிப்படையில் சொல்லப்பட்டது. இதுக்கு வந்து இந்த சென்ஸில் பாருங்க, காமராஜர் எப்படி பெண், அதாவது இப்போ நீங்களே சொல்றீங்க நேஷனல் லெவல்ல ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேச்சர் இருக்கு ஒரு பர்சன் தான் காமராஜர் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட ஒரு நபரோட விஜய் அவர்களை இளைய காமராஜ் அப்படின்னு ஒப்பிடுறது கண்டிப்பா காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு கோவத்தை உண்டாக்குது. நான் அவரோட ஃபீலிங்ஸையும் அவர் எந்த சென்ஸ்ல அவர் இதை சொல்றாருங்கிற புரிஞ்சுட்டு தான் சொல்றேன். ஒரு காமராஜருங்கிறவர் வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு டெமிகாட் ஸ்டேச்சர்ல இப்ப அவருக்கு அப்புறம் காமராஜருக்கு அப்புறம் தமிழகத்தில் யாருமே அந்த ஸ்டேஜுக்கு போகல. 2 பிரைம் மினிஸ்டர் உருவாக்குற அளவுக்கு ஏஐசிசி பிரசிடென்ட், அதாவது இப்போ பிஜேபி இருக்கிற நாளில் தான் அப்போ காங்கிரஸ் இருந்துச்சு. அவங்களுக்கு எப்படி பார்த்தாலும் 350 எம்பி இருப்பாங்க. 350 எம்பியை கண்ட்ரோல் பண்ணுற இடத்துல அவர் இருந்தார். அவரோட பொலிட்டிக்கல் ஸ்டேச்சரே அதிகம். இங்கே தமிழ்நாட்டில் ஒரு பொலிட்டிஷியன்ஸாக இருக்கிறது வேற, நீங்கள் ஆல் இண்டியா லெவலில் இந்தியாவில் இருக்கிற 28 மாநிலத்துக்கு நம்ம இப்போ மோடி அவர்கள் இருந்த மாதிரி அங்கே அந்த காலத்தில், அதாவது 62, 3, 4, அதாவது 66 வரையும் இந்திரா காந்தி அவர்களோட எமர்ஜென்சிக்கு வரையும் அவர் ரொம்ப ஆல் பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. அப்படி இருந்த ஒரு நபரோட பொலிட்டிக்கல் ஸ்டேச்சரில் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லலை. இது வந்து கல்விக்கு முக்கியத்துவம் தராங்க. காமராஜருக்கு அப்புறம் ஒரு குடும்பம் வந்து தமிழகத்தை குடிக்க வைத்து கொள்ளையடித்து கொண்டு இருக்கிற மாதிரி இல்லாமல் மாணவர்களை படிக்க வைக்கணும்னு நினைக்கிற தலைவர். அந்த அடிப்படையில் இளைய காமராஜர்னு சொல்கிறாங்க. எங்கள் ஆட்சியில் வந்து கல்விக்கு, பெண் பாதுகாப்புக்கு, மக்களோட சுகாதாரத்திற்கு காமராஜர் மாதிரி மக்களுக்கான அரசு எங்க அரசு இருக்கும். இந்த சென்ஸ்ல சொல்லப்பட்டது. அண்ட் இன்னொரு விஷயம், தொடர்ந்து ஓட்டுக்கு பணம் வாங்காதீங்க அப்படின்றத கடந்த முறையும் சொல்லியிருந்தாரு. அண்ட் இந்த முறை அதை சொல்லும்போது இன்னும் ஓராண்டு காலம் தான் இருக்கு தேர்தலுக்கு, அந்த நேரத்துக்குள்ள வண்டியா வந்து இறக்குவாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ எல்லாருக்குமே என்ன கேள்வி எழுது அப்படின்னா, ஏன் தமிழக வெற்றி கழகம் காசே கொடுக்காம வந்து நின்றுவாங்களா, நிற்க முடியுமா அவங்களால, என்ன கான்ஃபிடன்ஸ்ல அவங்க இப்படி பேசுறாங்க அப்படின்னு. 2021 பவருக்கு வராங்க டிஎம்கே. 2021 ஆரம்பிச்சு 1.5 வருடங்கள்ல பிடிஆர் அவர்கள் சொன்ன தொகை 30,000 கோடி. சன்னிலா மேடு 30,000 crores, சன் மேடு 15,000 crores. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு சொன்னவர் பிடிஆர் அவர்கள். இன்னைக்கு 4 ஆண்டுகளில் திமுகவின் அழகணி பொறுப்பாளர் வந்து ட்ரக்ஸு, மெத்து, இன்டர்நேஷ்னல் ட்ரக் மாஃபியாவோட கிங்பின், வேற யாரும் இல்லை, ஜாஃபர் சாதிக்கு. அடுத்து வந்து தமிழகத்தின் பினாமி முதல்வர் ரத்தீஷ், அவர் தான் வந்து என்டையர் அட்மினிஸ்ட்ரேஷனோட. நீங்க சொன்னது எல்லாமே பல கான்ட்ரோவர்சி. இல்ல கான்ட்ரோவர்சி கிடையாது, நீங்க இல்லன்னு போயிட்டு இருக்கு. நான் வந்து அது எப்படின்னா, இடி வந்து ஒரு சம்மனை உங்க வீட்டில் ஒட்டுறாங்க. இப்போ நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் ஒரு 1000 கோடி ரூபா கொள்ளையடிச்சிட்டாங்கன்னு சொல்லி உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வருது. நீங்கள் ஓடி ஒளிஞ்சிருவீங்களா, ஃபாரின் போயிடுவீங்களா? நான் எங்கெங்க 1000 ரூபாய் இது பண்ணேன், நானே சேலரிக்கு வேலை பார்க்குறேன்னு சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? இவர் ஏன் ஓடி ஒளிகிறாரு?
இந்த ரதீஷுங்கிற நபர் வந்து உத்தமராக இருக்கும் பட்சத்தில் 174 எம்ஆர்சி நகரில் ஒட்டப்பட்ட அந்த அழைப்பானைக்கு வந்து ஏன் இன்னைக்கு வரையும் அவர் ரிப்ளை பண்ணல? ஏன் ஃபாரினுக்கு ஓடினாரு? இதை ஏன் தப்பிக்க விட்டுச்சு? ஃபாரினுக்கு ஓடினது இவர் கில்ட்டி. ஆயிரக்கணக்கான கோடி கொள்ளையடித்த பணத்தை இவர் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. இவர் கொள்ளையடித்த பணத்தை மணி லாண்டரிங் பண்ணுறதுக்கு தான் டான் பிக்சர்ஸ் மாதிரி ஆகாஷ் பாஸ்கர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பெரிய நெட்வொர்க்கு. டெபுட்டி சிஎம், கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, ரத்தீஷு, ஆகாஷ் பாஸ்கர், கேசவன், வாலாடி கார்த்தி, இது மாதிரி இந்த டெபுட்டி சிஎம்மோட கோர் டீம் தான் தமிழகத்தின் நிழல் முதல்வர்கள். ஒரு சும்மா டம்மிக்கு பேருக்கு தான் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்காங்க. ரியல் எக்ஸிக்யூட்டிவ் பவர் வந்து இவங்கள்ட்ட தான் இருக்குது. டிஃபேக்டோ சிஎம் தான் இவங்க தான் செயல்பட்டு தமிழகத்தை போதையில், மணலில், கள்ளச்சாராயத்தில் தமிழகத்தை கொள்ளையடித்து 4 வருஷம் வச்சுருக்க பணத்தை வந்து எலெக்ஷனில் இறக்குவாங்க. இப்படி கொள்ளையடித்த பணத்தை ஒரு பகுதியை வந்து எலெக்ஷனில் செலவு பண்ணுவாங்க. அதனால தான் எங்கள் தலைவர் என்ன சொல்ல, வண்டியாக காசு வருதுன்னா எப்படி? ஒரு ஆர்டினரி சேலரி வாங்குற ஒரு ஃப்ரெஷர்னா 25,000 சம்பளம் சென்னையில். ஒரு ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு 30 கோடி 40 கோடி செலவு பண்ணுறாங்கன்னா எவ்வளோ கொள்ளையடிக்காத காசு எப்படி இவ்வளோ காசு வரும்? அப்போ இந்த காசோட சோர்ஸ் என்ன? அதை தான் சொல்கிறார். வண்டியாக கொண்டு வந்தது மக்கள் பணத்தை கொள்ளையடித்து மக்களின் வளங்களை, இயற்கை வளங்களை, இல்லிசிட் ட்ரக்ஸ்லையும் கள்ளச்சாராயத்துலையும் கொள்ளையடித்த பணத்தை கொண்டு வந்து தருவாங்க. ஆனால் மக்கள் என்ன முடிவெடுப்பாங்கன்னு எனக்கு தெரியும். தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு பெண் பாதுகாப்பு, கல்வி, சுகாதாரம்னு காமராஜர் எப்படி ஒரு தூய ஆட்சி தந்தாரோ அந்த மாதிரி ஒரு ஆட்சியை தர தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரிப்பார்னு சொல்கிறாங்க. நீங்கள் செய்யாதவங்க எதுக்கு ஃபாரின் ஓடுறீங்கன்னு கேட்குறேன். நீங்கள் சொல்கிறீங்களா எதுவுமே நிரூபிக்கப்படலை நான் சொல்ல. ட்ரையல் போயிட்டு இருக்கு, நிரூபிக்கப்படலை. ட்ரையலே கிடையாது இன்னும். ட்ரையலே நான் என்ன சொல்கிறேன்னா, முன்ன சம்மனுக்கே வரலங்க. ட்ரையல் எப்போ நடக்கும்? இசிஐஆர் போட்டு இங்கே எஃப்ஐஆர் போடுற மாதிரி அவங்க இசிஐஆர் போட்டு அது வந்து கோர்ட்டுக்கு போகணும். நீங்கள் தான் சம்மனுக்கே வரலையே. சம்மனுக்கே வராத அளவுக்கு ஓடி இருக்கீங்கன்னா யுவர் ஃபவுண்ட் கில்ட்டி. அதுதான் பிரச்சனை. நீங்கள் விசாகன் ஐஏஎஸ் அவர்கள் வந்து விசாரணைக்கு போகிறார். அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுத்துட்டார். நீங்கள் என்னென்ன பண்ணீங்களோ அதை கொடுத்துட்டார். அது பற்றின உங்கள்கிட்ட இன்டராகேஷன் பண்ண தான் கூப்பிட்டுருக்காங்க. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸுக்கு யார் ஆர்டர் கொடுக்கலாம்? நீங்கள் சொல்லுங்கள். இவ்வளோ வக்காலத்தை வாங்கி மீடியாக்கள்லாம் பேசுகிறீங்களே, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு யார் ஆர்டர் கொடுக்கலாம்? நீங்கள் ப்ளூரலில் பேச வேண்டாமே, பேசுகிறீங்களே அப்படின்னு எல்லாரும் தான் சொல்கிறேன். இப்போது நான் நீட்டு விஷயத்தில் இருக்கட்டும், இந்த கொள்ளையடிக்கணும், தமிழக மீடியா பேச வேண்டிய அளவுக்கு பேசுனீங்களா? ஒரு நபர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு ஆர்டர் போடுறாரு. அவருக்கு என்ன பவர் இருக்கலாம்? அவர் எம்பியா, எம்எல்ஏவா, கான்ஸ்டியூஷன் போஸ்டா, எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டியா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு, அதாவது ஒரு அரசு நிறுவனம், ஒரு கார்பரேஷன், அரசோட கார்பரேஷன் தான் டாஸ்மாக், அதோட எம்டி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு ஒரு தனிநபர் ஆர்டர் போடுறார், இங்கேருந்து நீங்கள் சரக்கு வாங்குங்க அப்படின்னு சொல்லி. அதே போல் 10 ரூபா கரெக்ட் பண்ணது, பாட்டிலில், ஆலோகிராமில், இவங்க அடிக்காத கொள்ளை கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. இவ்வளவு காசையும் ஹேண்டில் பண்ண நபர் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி. அப்புறம் இவர் பினாமி முதல்வர் இல்லாமல் வேற யார்? நம்ம முதல்வருக்கு தெரிஞ்சதெல்லாம் குளத்தூரில் போய் பாட்டு பாடி, டான்ஸ் ஆடி, ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறது, தினமும் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறது. இதுதான் வந்து முதல்வர் தெரிஞ்ச விஷயம். ஆட்சி பண்ணுறதற்கு துளியும் அந்த கேப்பபிலிட்டி இல்லாத நபராக இருக்கனால தான் இப்படி நிழல் முதல்வர்கள்லாம், பினாமி முதல்வர்கள்லாம் தமிழகத்தை கொள்ளையடித்து கொண்டிருக்கார்கள். ஓகே, அதுதான் கேட்குறேனே. இவங்க பணம் கொடுப்பாங்க, இவங்க இவ்வளோ ஊழல் பண்ணுறாங்க, இவங்க மேலே இவ்வளோ குற்றச்சாட்டு இருக்குது அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் ரொம்ப பியூர் அண்ட் க்ளீனாக இருந்துருவாங்களா? அவங்க காசு கொடுக்காம வந்துடுவாங்களா ஒரு இடத்துல கூட? அவங்களால அது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியுமா? இன்னும் வந்து 10 மாதம் தான் இருக்குது, தேர்தல் வரப்போகுது. சில விஷயங்களை சொல்கிறத விட செஞ்சு காமிப்போம். திமுக மாதிரி நாங்கள் மக்களை கொள்ளையடித்து யாரும் வரல, எல்லாரும் உழைத்து தான் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பொலிட்டிஷியன்ஸ் தான். நீங்கள் மற்றவர்கள் வந்தாலும் எங்கள் கட்சியின் கோட்பாடு வந்து ஓட்டுக்கு பணம் தர மாட்டோம். ஓகே, மக்களின் ஆதரவுப்படி நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவோம், மக்கள் நலனுக்காண்டி ஆட்சி நடத்துவோம். ஓகே, அது உங்களால் ரொம்ப ஷாராக சொல்ல முடியும், உறுதியாக பண்ண முடியும். ஓகே. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, தமிழக வெற்றி கழகத்துக்கு 234 தொகுதியில் போடுறதுக்கான வேட்பாளர்களே கிடையாது, இவங்க எப்படி இவ்வளோ பேசுகிறாங்க? அதாவது அவங்க வீட்டிலே ஓட்டு வாங்க முடியாதவங்க தான் இந்த பேச்செல்லாம் பேசுவாங்க. என்ன டென்ஷன் ஆகாதீங்க. இப்படி பேசுகிற நபர்கள் பேரை சொல்ல முடியுது அவங்களால? பேரை சொல்லுங்களே, தைரியமாக இதை சொல்லுங்களே. தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்து கேண்டிடேட் போட முடியலன்னு யார் கேட்டோமா?
இல்லை இவங்க போய் கவுன்சிலருக்கு நின்றுருக்காங்களா? இப்படிலாம் அரசியல் விமர்சனம் பேசுகிறாங்களே, இவங்க போய் கவுன்சிலருக்கு நின்று 100 ஓட்டு வாங்க சொல்லுங்கள். அப்புறம் நாங்கள் கேண்டிடேட் போட முடியுமா போட முடியாதான்னு அப்புறம் பார்க்கலாம். நாங்கள் எங்கள் மாநாட்டுக்கு வந்து 30,000 பேர் வருவாங்க, 40,000 பேர் வருவாங்கன்னாங்க. ஆனால் எத்தனை லட்சம் பேர் வந்தாங்க? எங்களுக்கு எதிரி தான் திமுகவோட உளவுத்துறை என்ன ரிப்போர்ட் கொடுத்துச்சு, எவ்வளோ பேர் வந்தாங்கன்னு கொடுத்துச்சு. இவங்கள மாதிரி கிங்ஃபிஷர் இளைஞரணி திமுகவோட இளைஞரணி கொடுத்து கிங்ஃபிஷர் பீர் கொடுத்து கூப்பிட்டாங்க. நாங்கள் என்ன அப்படியே சரக்கு கூப்பிட்டோம்? தன்னெழுச்சியாக வந்துச்சு. அவங்கவுங்க சொந்த காசை போட்டு வந்தாங்க. எத்தனை லட்சம் பேர் கூப்பிட்டாங்க? நீங்கள் சொல்கிற இதே பெய்டு அரசியல் விமர்சகர் வந்து என்ன சொன்னாங்க? 20,000 பேர் வர மாட்டாங்க, 30,000 பேர் வர மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு மூன்றாம் தர விமர்சனம் தான் கேண்டிடேட் போட முடியாதுன்னு. இவங்க வீட்டில் இருக்கவங்களே இவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. எங்களுக்கு தமிழகத்தோட ஒவ்வொரு ஃபேமிலிலையும் எங்களுக்கு ஓட்டு இருக்கு. தமிழகத்தின் எதிர்காலம் வெற்றி தளபதி அவர்கள். ஓகே, அந்த ஓட்டில் இருக்கக்கூடிய டார்கெட்டாக தான் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸை பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா அது ஆண்டுலேருந்தே இருந்துக்கிட்டு இருக்குல்ல. இல்லை, நீங்கள் எங்களோட மன்ற காலத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா நலத்திட்ட விஷயங்களை பொறுத்தவரை இளைய தலைமுறை, அதாவது ரொட்டி பால் திட்டமாக இருக்கட்டும், நீங்கள் இளைய தலைமுறை ஓட்டுனா இவங்கள பார்க்கணும். சின்ன பசங்க 3 வயசு 4 வயசு பசங்களுக்கு ரொட்டி பால் திட்டமாக இருக்கட்டும், கல்விக்கு வந்து பேனா பென்சில் அது மாதிரி கல்வி உபகரணம் தரதாக இருக்கட்டும், குருதியகமாக இருக்கட்டும், வெளியகமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பீப்புள் சென்ட்ரிக்காக தான் நாங்கள் பண்ணது. இப்போ நீங்கள் ஓட்டுனா 18 வயசு தானே ஓட்டு. அது கீழே இருக்க பசங்களை அட்ரஸ் பண்ணுறோம்னா பீப்புளை அட்ரஸ் பண்ணுறோம் தான் அதுக்கு அர்த்தம். திமுகவினர் பார்வையிலே பார்க்காம எங்கள் பார்வையில் பாருங்கள். நாங்கள் வந்து தமிழக மக்களுக்கான சேவை செய்யணும் தான் நினைக்கிறோம். ஓட்டுங்கிறது வந்து எலக்ட்ரல். திமுக பார்வை அதிமுக பார்வைலாம் எதுவும் இல்லை சார். பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு சந்தேகங்களை தான் நான் டிஎம்கேவோட நெரேட்டிவ் இது. இவங்களால என்ன செய்ய முடியுது? அதாவது ஒரு ஆக்சிடென்ட் வந்து வட சென்னையில் நடக்குது, ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட். யாருமே எதிர்பார்க்கல, அது திமுகவினரும் எதிர்பார்க்கல, நம்மளும் எதிர்பார்க்கல. ஒரு மிட் நைட் டைம், அது மிட் நைட் டைம்ல நடக்குது. 5 மணிக்கு மிட் நைட் டைம் ஒரு நடக்கிறப்போ ஒரு தன்னெழுச்சியா அந்த நேரத்தில் ஒரு அவங்ககிட்ட இருக்கிற ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதை போலீஸை விட்டு அடிக்க வேண்டிய கட்டாயம் என்ன இருக்குது? அவங்க என்ன போய் ஏதாச்சும் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுற மாதிரியோ இல்லை வந்து ரெஸ்கியூக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியோ பண்ணியிருந்தா நீங்கள் பண்ணலாம். இல்லை அந்த மக்கள் ஏதாச்சும் எங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு பாதிக்கப்பட்ட மக்கள் பண்ணலாம். போலீஸ்காரங்க எட்டி உதைக்க வேண்டிய காரணம் என்ன தேவை வேண்டியிருக்கு? அங்கே வந்து அதுக்குள்ள பாலிட்டிஷியன்ஸ் யாருமே அலோவ் பண்ணல. அந்த தொகுதி எம்எல்ஏ ஆர்டிசிங்கிறத தவிர வேற யாரையுமே உள்ள அவர் பொலிட்டிஷியன் ஆர்டிசிக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த தொகுதி எம்எல்ஏ சார், அவரே எம்எல்ஏ பார்க்கணும். டெமோக்ரஸி அப்போ அப்படி வச்சுக்கலாமா? ஒரு தொகுதியில ஏதாச்சும் அந்த இடத்துக்குள்ள விசிட் ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்த இடத்துக்குள்ள அலோவ் பண்ணாங்க. பட் மக்கள் தங்க வைக்கப்பட்ட மாநகராட்சி பள்ளியில யாருமே அலோவ் பண்ணல. ஒரு விஷயத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஒருத்தர் வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, ஒரு பைக் ஆக்சிடென்ட்டோ ஒரு கார் ஆக்சிடென்ட்டோ. அங்க உயிருக்கு ஒருத்தர் போராடிட்டு இருக்காரு. அந்த தொகுதி எம்எல்ஏ மட்டும் தான் தலையிடலான்னு வச்சுக்கலாமா? இது வந்து நடந்தது ஒரு அதுல பாதிக்கப்பட்டது என் சொந்தக்காரனா இருப்பான், என் ஃப்ரெண்டா இருப்பான். நான் பார்க்க போறேன், நான் ஹெல்ப் பண்ணணும்னு போறேன். அங்க போனவங்க வந்து ஏதோ வடசென்னை மக்களுக்கு பார்க்குற திருநெல்வேலியிலேருந்து வரல, அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க தான். இப்போ எந்த பகுதியில் அந்த சம்பவம் நடந்ததோ அதுக்கு வெறும் பக்கத்தில் இருக்கிறவங்க தான் இப்போ ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்களோட உறவினராக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். அதை செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? நீங்க ஏதாச்சும் சட்டவிரோதமா செஞ்சாங்கன்னா நீங்க தடுக்க நியாயம் இருக்கு. எம்எல்ஏ மட்டும் தான் போகணுங்கிறதே சட்டவிரோதம். இவங்களோட மூவ்மெண்ட்டை தடுக்கிறதுக்கு நீங்க யாரு? நீங்க போய் அந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷனை தடுத்தாங்க இல்லை டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா நீங்க என்ன வேணா பண்ணலாம். அவங்க உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி தான் பண்ணுறாங்க. அந்த ஒரு குளிரில் இருக்கிறவங்க மக்களுக்கு, இல்லை குழந்தைங்க இருப்பாங்க, பால் வாங்கி கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி அந்த உங்களுக்கு வந்து இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷனுக்கு ஹெல்ப் தான் பண்ணியிருக்காங்க. அப்போது நீங்கள் எட்டி உதைக்க வேண்டிய தேவை என்ன வருது சார்? ஆனால் நான் அங்கே களத்துக்கு போகும்போது அங்கே வியாசை தோழர்கள்னு சொல்லிட்டு கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளாக ஒரு அமைப்பு வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அவங்க உள்ள ரெஸ்கியூ பண்ண போனதுக்கு அவங்களையுமே உள்ள விடல. ஏன்னா ஃபயர் அதிகமாக இருந்தது, அங்கே யாருக்கும் ஆபத்து வந்துடக்கூடாதுன்றதுக்காக ரெஸ்கியூ டீமும் போலீஸும் மட்டும்தான் இருந்தாங்க. ஈவன் போலீஸையே உள்ள விடல ரெஸ்கியூ டீம், ஓகேவா? அண்ட் அதற்கு பிறகு மாநகராட்சி பள்ளியில் தங்க வைக்கப்பட்டிருக்கும் போது தான் இவங்க போய் பார்க்கும்போது பிரச்சனையாச்சுன்னு சொன்னாங்க. அந்த மாநகராட்சி பள்ளியில் பிரச்சனை நடந்தது, வாக்குவாதம் நடந்தது. ஆனால் யாரையும் காலில் போட்டு மிதிக்கலை, ட்ரெஸ்ஸை பிடிச்சி எடுத்து அவமதிக்கப்படலை அப்படின்றது அங்க இருக்க மக்களும் சொன்னாங்க. நான் களத்துல இருந்து விசாரிச்சேன் சார். எனக்கு வந்து நீங்க விசாரிச்சது என்னன்னா, பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து வேற எங்கேயும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போல, பாதிக்கப்பட்டவங்க வந்து எங்களை எட்டி உதைச்சாங்க, ட்ரெஸ்ஸை பிடிச்சி கிழிச்சாங்கன்னு சொல்றாங்க. அவங்க ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல், அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா இல்லையா? அடியே படாதவங்களுக்கு தான் 2-3 நாளா வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்களா? ஆப்போசிட் சைடு ஒன்று இருக்குல்ல, நீங்க அடிப்படலை, போலீஸ் அடிக்கலை, மிஸ்பிஹேவ் பண்ணலை அப்படின்னா
கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்களா இவங்களுக்கு அடியே பண்ண இப்போ நீங்கள் இருக்கீங்க, நான் போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் படுத்தேன்னா டெஸ்ட் பண்ணால் தெரியுங்களா எந்த ப்ராப்ளமுமே இல்லைன்னு சொல்லிடலாம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இப்போ கவர்மெண்ட் டாக்டர் தப்பு பண்ணுறாரா? 3 நாளாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்கு அவருக்கு என்ன இருக்குது? 3 நாளாக ட்ரீட்மெண்ட் போச்சா? ஆமாம், 2-3 நாளாக ட்ரீட்மெண்ட் போச்சுல. இங்கே பொய்ச்சலாக போய் பார்த்தாருல, பொய்ச்சலில் போய் பார்த்தாரு, ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தாரு. அவங்க 2 நாள் அங்கே தானே இருந்தாங்க. அப்போது 3 நாள் அது 2-3 நாள் ட்ரீட்மெண்ட் தர அளவுக்கு அவங்க ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் இருந்தனால தானே ட்ரீட்மெண்ட் தராங்க. இல்லைன்னா கவர்மெண்ட்டுக்கு எதிராக கவர்மெண்ட் டாக்டர் செயல்படுவாங்க. காலால மிதிச்சாங்க அப்படிங்கறதெல்லாம் அதெல்லாம் உண்மையானு கேக்குறேன் நான். ஏன்னா எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் நாங்க களத்துக்கு போகும்போது எனக்கு சொன்னது இதுதான். இன்சூரன்ஸ் இல்ல, அடிப்படலை அப்படின்னா 2 நாள் கவர்மெண்ட் டாக்டர்ஸ் கவர்மெண்ட்டுக்கு எதிராக ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களா? உங்களுக்கு அடிப்படலைன்னு வச்சுக்கோங்க, இவங்க நீங்க சொல்ற அடிப்படலைங்கிறது சரி, நான் ஒத்துக்கிறேன். இப்படி நீங்க மாத்த கூட அடிபட்டுச்சுன்னா எப்படி அடிபட்டுச்சு, எப்படி அடிபட்டுச்சுன்னு கேள்வி. கை கலப்பு நடந்திருக்கலாம், கூட்டத்தை போலீஸ் வரக்கூடாதுன்னு தடுத்திருக்கலாம், அதெல்லாம் அதுல கை கலப்பு நடக்கும், சாதாரணமாவே அடிபடும். இது போலீஸ் ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்க அப்படியே சொல்ற மாதிரி இருக்கு. நீங்க காவல்துறை சார்பா நான் காவல்துறையிட்ட ரிப்போர்ட் கேட்கல சார். நான் போகும்போது அங்க இருந்தது வெறும் கான்ஸ்டபிள்ஸும் பேசி வந்தோம். அவங்க யாருமே சொல்ல மாட்டாங்க சார் ரிப்போர்ட். ஹையர் ஆபீஷியல்ஸ் பேசாம அவங்க யாரும் மீடியாட்ட பேசக்கூடாது. அந்த சூழ்நிலையில நீங்க யார்கிட்ட பேசியிருப்பீங்களோ அவங்க கருத்து சொல்லியிருக்கலாம். நான் கேட்குற கிளியரா அவனுக்கு கேள்வி, அவங்க அடிபட்டு அந்த இடத்துல ஒரு தள்ளுமுள் நடந்திருக்கு, அதில் மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ரிப்போர்ட் ஆயிருக்கு. அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாங்க, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கிடையாது, பப்ளிக் ஹாஸ்பிட்டல், அதுவும் ஸ்டான்லி மருத்துவமனை. அங்கே இருக்க டாக்டர்ஸ் கவர்மெண்ட் டாக்டர்ஸ். ஒரு அரசுக்கு எதிராக ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவோட நீங்கள் சொல்கிறபடி பண்ணியிருந்தா அதை அவங்க கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. நான் கவர்மெண்ட்டுக்கு எதிராக விஷயத்த அதுவும் பொலிட்டிக்கல் மோட்டிவுக்காண்டி பண்ணுறது அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்களே ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. இப்போ வந்து ஒரு பெரிய லீடர்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் இல்லை நல்லா இருக்காங்கன்னு சொல்கிற மாதிரி இந்த உங்களுக்கு அடிப்படையில் சும்மா வந்திருக்காங்கன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா இது நாளைக்கு எஃப்ஐஆர் ஆகும், நாளைக்கு மனித உரிமை கழகத்துக்கு போகும், பிள்ளைய இஷ்யூஸ் கிட்ட இருக்கு. அதனால அவங்க இல்லாத விஷயத்துக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. சரி, அவங்க மிஸ்பிஹேவ் நடந்துருச்சுன்னா அதை யாரு பண்ணான்னு கண்டுபிடிங்க. ஏன் நடக்கவே இல்லைன்னு மூடி மறைக்கிறீங்க? மிஸ்பிஹேவ் நடந்து அடிபட்டிருக்குல்ல, அந்த இன்சிடென்ட்ல என்ன நடந்துச்சுன்னு விசாரிங்க. வந்து நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துல அதான் சொன்னாங்க, விசாரணை நடக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் தான் அக்யூஸ்ன்றாங்க. எப்படி நான் சொல்ல முடியுது? அந்த பெண்ணோட பர்சனல் டீடைல்ஸ், அவங்க அட்ரஸ், அவங்களோட இதை வெளியிடுறாங்க, எஃப்ஐஆரை வெளியிடுறாங்க. அந்த எஃப்ஐஆர்ல வந்து அந்த பொண்ணையே குற்றம் சாட்டுறாங்க. நான் போதற்குள்ள நின்னேன், என் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டோட பேசினேன் அப்படின்னு சொல்லி நீங்க உங்களோட ஆக்டிவிட்டியே வந்து பாதிக்கப்பட்டவங்களே குற்றம் சாட்டுற மாதிரி இருக்கு. அதே மாதிரி தான் இந்த விஷயத்துல இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர்ல நீங்க இப்படி பொண்ணுகளை வந்து நீங்க ஐடென்டிட்டி ரிவ்யூ பண்ணீங்கன்னா நாளைக்கு யாருமே வந்து சொல்லவே மாட்டாங்க, போனா நமக்கு தான். ஏன்னா இந்த இன்சிடென்ட்டுக்கு பிறகு நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை தாண்டி, ஏன்னா நான் களத்தில் அங்கே கேட்கும்போது அவங்க என்கிட்ட இதை தான் சொன்னாங்க, இந்த மாதிரியான கை கலப்பு தான் நடந்துச்சு, பட் காலாலெல்லாம் மிதிக்கலை, யாரையுமே கீழே தள்ளி விட்டு இந்த மாதிரி இன்சிடென்ட் நாங்கள் பார்க்கலாம் தான் சொன்னாங்க. இது எனக்கு வந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷன். சார், ஆனால் கமிஷனர் ஆஃபீஸ்னுடைய அஃபிஷியல் எக்ஸ் வலைத்தளத்திலிருந்து வரும்போது இந்த மாதிரியான ஒரு சம்பவமே நடக்கல அப்படின்ற ஒரு விளக்கமும் அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த ரிப்போர்ட் படிச்சிங்களா? அந்த ஒரு ரிப்போர்ட் கிடையாது, அது வந்து ஒரு அறிக்கை மாதிரி. ஓகே, அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் எந்த தாக்குதலும் நடக்கலை, இருக்கும் பட்சத்தில் இருந்தாலும் துணை கமிஷனர் தலைமையில் விசாரணை வந்து அமைக்கிறோம் அப்படின்னாங்க. ஒன்று வந்து கன்க்ளூட் பண்ணிட்டாங்க, ஏதாச்சும் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். நடக்கவே இல்லை, எதுவுமே நடக்கலை அப்படின்னா அது முடிஞ்சு போச்சு, ஃபுல் ஸ்டாப்பு. அப்புறம் ஏன் நீங்கள் கமா போடுறீங்க? இருந்தாலும் துணை இப்போ கமிஷனரே சொல்லிட்டாரு ஒன்றும் நடக்கலைன்னு. இப்போ துணை கமிஷனர் வந்து என்ன சொல்லிடுவாரு? அடிச்சது உண்மைதான், பாதிக்கப்பட்ட உண்மைதான் சொல்லிடுவாரா? நீங்கள் ஊற்றி மூடணும்னு முடிவு பண்ணிட்டு, இப்போ நீங்கள் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி விஷயம் நடக்குது, நான் முடிச்சுக்கிறேன். அண்ணா யூனிவர்சிட்டி விஷயம் நடக்குது, அந்த இமீடியட்டாக ஒருத்தர் தான் அக்யூஸ்டு நீங்கள் விசாரிச்சுட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட ஓகே. இமீடியட்டாக ஒருத்தர் தான் அக்யூஸ்டு, வேற யாரும் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட அப்ஜெக்டிவ் என்ன? அந்த மாதிரி தான் இதுவும். நீங்கள் வந்து விசாரணை கமிஷன் அமைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க இங்கே வந்து யாரும் தாக்குதல் பண்ணலைன்னு. அதுக்கப்புறம் ஒரு கண் துடைப்புக்கு ஒரு துணை கமிஷனர் மேலே போகிற கமிஷனரே சொல்லிட்டாரு ஒன்றும் நடக்கலைன்னு. துணை கமிஷனர் போய் என்ன சொல்லுவார்? அவருக்கு ஹையருக்கு கீழே இருக்கவர் அதே தான் கொடுப்பாரு. அதனால இந்த ஆட்சியின் முடிவு காலம் நெருங்குது. தமிழக மக்களை இவங்க 4 ஆண்டுகளை கொடுத்த, அதாவது கல்வி கடன் ஆரம்பித்து ஓல்ட் பென்ஷன் செய்ததில் ஆரம்பித்து அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றலை. இந்த அரசு எப்படா போகணும்னு தமிழக மக்கள் இருக்காங்க. இந்த குடும்ப ஆட்சியின் கொள்ளை கும்பலை தமிழக மக்கள் வீட்டுக்கு அனுப்பும்னாலும் விரைவில் வரும். நிச்சயமா அந்த நாளுக்கு நீங்கள் காத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேரத்திற்கு ரொம்ப நன்றி. நன்றி. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.
சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம். BSc, MSc and post basic BSc.